Students, welcome to online class with Thema 9th Maths Chapter 1 Set Language, page number 23, example 1.22. Okay, verify A intersection B union C equal to A intersection B union A intersection C. இப்போ இது வந்து using Venn diagramல நம்ம prove பண்ணணும். first வந்து Venn diagram ஒரு coin இருந்தால் draw பண்ணிக்கோங்க. A intersection எப்பவுமே கொடுத்துருக்க டயக்ராமில் ஏபிசின்னு எடுத்துக்கோங்க. திஸ் ஒன் இஸ் ஏபிசி. ஆனால் புக்கில் வந்து ஏ டயக்ராம் கொடுக்கல, நம்ம ஏ போட்டுக்கிறோம் பிகாஸ் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஓகே, இது ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து ஏன்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஏன்னா என்னன்னா ஃபுல்லாக ஏ ஃபுல்லாக ஷேட் பண்ணுங்கள். ஏன்னா ஏ ஃபுல்லாக ஷேட் பண்ணுங்கள். ஓகே, ஏ ஃபுல்லாக ஷேட் பண்ணுங்க. ஓகே, இது ஏ டயக்ராம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன, இதே மாதிரி ஏபிசி. இது வந்து பி யூனியன் சி. பி யூனியன் சி வச்சுக்கோங்க. பி யூனியன் சின்னா பியும் சியும் ஃபுல்லாக ஷேட் பண்ணுங்க. பியும் சியும் ஃபுல்லாக, இது வெறும் ஏனா ஏ ஃபுல்லாக ஷேட் பண்ணும். இது பி யூனியன் சினா பியும் சியும் ஃபுல்லாக ஷேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட் டயக்ராம் போடுறது ஈஸியாக இருக்கும். புக்கில் வெறும் பி யூனியன் சி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. திஸ் டயக்ராம் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. அப்படின்னா என்னென்னா ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்க போர்ஷன். இப்போ பாருங்கள், இங்கே ஷேட் ஆகிருக்கு, இங்கே ஆகலை, இங்கே ஷேட் ஆகலை, இங்கே ஆகிருக்கு, இங்கே ஷேட் ஆகிருக்கு, இங்கே ஆகலை, இங்கே ஆகிருக்கு, இங்கே ஆகலை. ஓகே, பட் ஷேடான போர்ஷன்ஸ் என்னென்னா இந்த மிடில் போர்ஷன் மட்டும்தான். இங்கேயும் ஷேட் ஆகிருக்கு, இங்கேயும் ஷேட் ஆகிருக்கு. அது வந்து அப்போது இந்த பிளேஸில் ஷேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஈஸியாக இருக்கா? ஏ டயக்ராம் போட்டதால் இப்போ ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஏ டயக்ராம் ஏ ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பி யூனியன் சின்னா பி ஃபுல்லாக பண்ணிடுங்க, பியும் சியும் ஃபுல்லாக பண்ணிடுங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சினா இது ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்க போர்ஷன்ஸ். இங்கே ஷேடட் இருக்குது, இங்கே இல்லை, இங்கே ரெண்டுமே ஷேடட் இருக்குது, இங்கே இல்லை. பட் எந்த போர்ஷன் வந்து இன்டர்செக்ஷன், இன்டர்செக்ஷன்னா என்ன, காமனாக இருக்க போர்ஷன். இந்த பிளேஸ் மட்டும்தான் காமனாக இருக்க போர்ஷன். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி, திஸ் டயக்ராம், தேர்ட் டயக்ராம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவல் டு, இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்துக்கு யூனியன் கண்டுபிடிச்சா இந்த டயக்ராமும் ஈஸியாக சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா ஏயும் பியும் வந்து காமனாக இருக்க போர்ஷன். ஏயும் பிக்கும் இன்டர்செக்ஷன் காமனாக இருக்க போர்ஷன் எதுன்னா இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி போடுறோம். ஏ இன்டர்செக்ஷன் சினா என்னன்னா ஏவும் சியும் காமனாக இருக்க போர்ஷன். ஏவும் சியும் காமனாக இருக்க போர்ஷன் எதுன்னா ஏ அண்ட் சி. ஓகே, இது இந்த ஏவும் பியும் காமனாக இருக்க போர்ஷன். இது ஏவும் சியும் காமனாக இருக்க போர்ஷன்னா இந்த பிளேஸ் மட்டும் ஏ அண்ட் சி. ஓகே, இந்த பிளேஸ் மட்டும். ஓகே, ஏவும் பியும் இது ஏவும் சியும் காமனாக இருக்க போர்ஷன். ஓகே, ஏவும் சியும் கலந்துருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னது, அக்கார்டிங் டு திஸ் திங் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. ஸோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. ஓகே, இதுதான் வந்து லாஸ்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ இது ரெண்டுத்தில் யூனியன் என்ன, இது ஃபுல்லாக யூனியன்னா வந்து எல்லாமே சேர்ந்து, இன்டர்செக்ஷன்னா தான் காமன், இது ஃபுல்லாக. அப்போது இதில் இந்த பொசிஷன் இருக்குது, ஸோ அந்த பொசிஷன் பண்ணிக்கிறோம். இங்கே இந்த பொசிஷன் இருக்குது, ஸோ இந்த பொசிஷன் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. இப்போ இந்த டயக்ராமும் சேமாக இருக்குது. இதுவும் இந்த பிளேஸில் ஷேட் ஆகிருக்கு, இதுவும் இந்த பிளேஸில் ஷேட் ஆகிருக்கு. தேர்ஃபோர் எடுத்து எழுதிக்கோங்க. ஃப்ரம் 1 இது வேணால் 1ன்னு வச்சுக்கோங்க. ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. A intersection B union A intersection C is 2.
அப்போது ஃப்ரம் 1 and 2 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஃப்ரம் 1 and 2 என்னது ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி, இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. ஓகே, இது ரெண்டுத்துலேயுமே இன்டர்செக்ஷன் காமனாக இருக்க போர்ஷன் ஈக்குவல் டு இதுவும் சேமாக இருக்கா, ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. ஓகே, இஸ் வெரிஃபைடு. From 1 and equal to is verified. Okay, அவ்வளோதான் இந்த sum. Thank you. For more videos, please subscribe our channel.